நமக்கு 18 வயசு ஆயிடுச்சு, டிரைவிங்கும் நல்லா தெரியும் அப்படின்னு டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்எல்ஆர் காப்பி அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து 30 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு கைக்கு வரும். அது வரைக்கும் எங்கேயாவது போலீஸ்காரங்க நிப்பாட்டினா கூட இந்த எல்எல்ஆர் காப்பியை காட்டினா நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு வீடியோவில் அந்த எல்எல்ஆர் காப்பிக்கு எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற டெய்லி அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்னா உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஸ்டேட் நேமுங்கிறதுல உங்களோட ஸ்டேட் என்னதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அப்ளையிங் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னா அந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டேஜ்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் கேட்டகரி இஃப் ரிக்வயர்டுங்கிறதுல ஜென்ரல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் புதுசாக எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏன்னா 2வது 3வது ஆப்ஷன்லாம் கொடுத்தோம்னா டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்மிட் வியா ஆதார் அதென்டிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா சப்மிட் வித்தவுட் ஆதார் அதென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு மூலயமா அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லைனா வித்தவுட் ஆதாரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆதாரே கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போகும்போது நம்மளோட டாக்குமெண்ட்லாம் மறுபடியும் செக் பண்ணுற மாதிரி வரும். இதில் நம்ம ஆதார் கொடுத்துட்டோம்னா அங்கே போயிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் தான். நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் உங்களோட ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஆதாரில் இருக்கிற ஃபோன் நம்பரை இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அந்த 3 ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணிவிட்டு அதென்டிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் மேலே ரெட் கலரில் குட்டியாக ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்படி ஸ்டார் போட்ட எல்லாத்தையும் நம்ம கம்பல்சரியாக ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே ஃபில் ஆகி வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம். அதை ஒன்ஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடை கொடுத்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. ரிலேஷன் இருக்குல்ல, அதில் உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் அப்பாவோட நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேமு, அதுக்கப்புறம் ஜென்ட்ரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி, எமர்ஜென்சிக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸு அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று வரும். அதில் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் அப்ளிகண்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஓ ஆஃபீஸோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் அப்ளிகண்ட் டீட்டெயில், உங்களோட நேமு, ஆர்டிஓ ஆஃபீஸ் லொக்கேஷன் அது எல்லாமே வந்துடும். உங்கள் ஃபோட்டோவோடு இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெக்வஸ்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இப்போ முடிச்சிருக்கீங்கிற டீட்டெயில் இருக்கும். இப்போ ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறதுல மட்டும் ரெட் கலரில் காட்டுது. இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் காட்டுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்.
கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களோட நேமு, ஆர்டிஓ ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு எல்லாமே ஃபில் ஆகி வந்திருக்கு. டோட்டல் அமௌண்ட் வந்து ₹230 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈஸியாக உங்களோட லைசன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.